ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்வீன் ஃபுட் ரிவ்யூ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்சதும் அதில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம இப்போ மட்டனை 70% குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். நம்ம கடாயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அறுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு வதக்கிக்கங்க. தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு வெறும் மட்டனை மட்டும் இப்போ இதில் சேர்த்துட்டு தக்காளியோடு நல்லா வதக்கிக்கங்க. தக்காளியோடு சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை வேக விட்டுக்கலாம். அந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேகட்டும். இடைக்கு எடுத்து கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கிரேவி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி நிறையா தேங்காய் கடைசியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.